நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ அட்சயநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திருமாந்துறையில் தாங்க இருக்குது. திருமாந்துறையில் மிக மிக அற்புதமான திருத்தலம் யோகநாயகி சமேத அட்சயநாத சுவாமி திருக்கோயில். தை பிறந்தால் வழி பிறக்குன்ற பழமொழி பிறந்த திருத்தலம். அட்சயம்னு சொன்னாலே தெரியும், அல்ல அல்ல குறையாதது. இந்த கோயில் போயிட்டு வந்தால் நமக்கு எல்லா செல்வங்களும் குறைகள் இல்லாமலும் தடைகள் இல்லாமலும் நம்ம கிடைக்க பெறுவோம். நலமுடன் குறையில்லாமல் வாழ திருமாந்துறை அட்சயநாத சுவாமியை தரிசித்த பின் சூரியனார் கோயில் சென்று வழிபடுவது இன்றைக்கும் வழக்கமாக இருக்குது. அம்பாள் விளையாட்டாக சிவன் பெருமானோட கண்ணை மூடினாங்க. பிரபஞ்சமே ஸ்தம்பித்தது. சிவன் அம்பாள் கிளியாக மாற சபித்தார். தை மாதம் மகர சங்கராந்தி நாளில் காவிரியில் நீராடிய பிறகு அம்பாள் சாபத்திலிருந்து விடுபட்டு இந்த கோயில் சிவபெருமானை வழிபட்டாங்க. இந்த கோவிலில் சிவனை வழிபட்ட பிறகு தட்சனின் யாகத்தில் பங்கேற்றதாக சந்திரனின் முகத்தை சிதைத்த பாவத்திலிருந்து முனிவர் விடுபட்ட கோயில் இது. இங்கே 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் நடக்குதுங்க. சிவனை வழிபட திருமண தடைகள், சந்திரதோஷம், பில்லி சூனியம், சத்ருதோஷம், பித்ருதோஷம் அத்தனையும் நிவர்த்தி ஸ்தலம். திங்கக்கிழமையில் இங்கே சுவாமியை வழிபட்டு போனோன்னா சகல நன்மைகள் நமக்கு உண்டாகுது. அட்சய திருதை நாளில் இங்கே வழிபட நமக்கு அக்ஷய பாத்திரத்தில் கிடைக்கிறா போல் எல்லா செல்வங்களும் குறையில்லாமல் நமக்கு கிடைக்குங்க. மிக மிக அற்புதமான ஸ்ரீ அக்ஷயநாத சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் தேவார வைப்பு திருத்தலம். திருவாடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான இந்த கோயில் ரோகிணி நட்சத்திரத்திற்கும் விருச்சக ராசிக்கு உரிய பரிகாரத்தலம். காலமாமுனிவரும் நவகிரகங்களும் தொழுநோய் ஏற்பட்டதால் தங்களது ரேகை நிவர்த்தியாக திருமாந்துறை வெள்ளெருக்கு காட்டில் பூஜை செய்து 15 தினங்கள் சந்திர கிணற்று தீர்த்தத்தில் நீராடி உடல் நோய் நீங்கி மனக்குறைகள் அகன்றதாக தல வரலாறு உண்டு. எப்பேற்பட்ட மன கஷ்டமாக இருந்தாலும், மனசில் எந்த குறை இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் இது சிறந்த பரிகாரத்தலம். இந்த கோயில் சுவாமியை வழிபட்டு போனோன்னா சகல நன்மைகள் நடக்கும். நமக்கு ஐஸ்வர்யம் உண்டாகும் கோயில் இது. அட்சய திருதை அன்னைக்கு இந்த கோயிலில் பெருமளவு கூட்டம் வரும். கோயில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். திருமங்கலக்குடியிலிருந்து திருப்பந்தாள் சாலையில் திருமாந்துறையில் உள்ளது ஸ்ரீ அட்சயநாத சுவாமி திருக்கோயில். திருமங்கலக்குடியிலிருந்து 2.5 கிலோமீட்டர் தொலைவிலும், சூரியனார் கோயிலிருந்து 3.5 கிலோமீட்டர்லேயும், திருப்பந்தலிலிருந்து 8.5 கிலோமீட்டர்லேயும், கும்பகோணத்துலேருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த கோயில். ஏற்கனவே திருமங்கலக்குடியை பற்றி பதிவுகள் போட்டிருக்கோம். அந்த பதிவுகளையும் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பதிவுகளையும் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் நம்ம செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். இந்த கோயிலுக்கு போகணுன்னா நம்ம திங்கக்கிழமையில் போனோம்னா சந்திரனால் ஏற்பட்டிருந்த எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அத்தனையும் நமக்கு நிவர்த்தி ஆகிடும். நம்ம சுவாமியை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு மனசில் எந்த கவலை இருந்தாலும் அதை மற்றவங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட போய் சொல்லுங்க. கடவுள் நிச்சயம் அதுக்கு நமக்கு நல்ல வழியை காட்டுவார். நம்ம இறைவனை நோக்கி 2 அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மை. கோயிலுக்கு போக போக நமக்கு பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க. நீங்கள் சுவாமியை மனசார நினச்சி நம்ம சுவாமியை எப்படி வழிபட்டாலும் சுவாமி அதை நல்லபடியாக நமக்கு ஏற்றுக்கிட்டு நமக்கு நன்மையே தருவாருங்க. எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவார். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய கோயில், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய கோயிலுங்க. நம்ம தல வரலாறும் தல சிறப்பும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயில் போய் பாருங்கங்க. கோயில் போகணும், சுவாமியை பார்த்தோம், உடனே வெளியில் வந்தோம் அப்படி இருக்காதீங்க. கோயில் நல்லா சுற்றி பாருங்கள். கொஞ்ச நேரம் கோயிலில் இருங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.